ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் இடங்கள் அதை பற்றின விஷயங்கள் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாதது கூட இருக்கலாங்க. தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். மகாலட்சுமி தாயார் தாமரை பூவில் வாசம் செய்பவள், சித்தி புத்தி போகம் முக்தி தருபவள். மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி, ஹரண்யமயி, ஹரிணி, சூர்யா, பிங்களா, புஷ்கரணி, சந்திரா அப்படின்ற பெயர்களும் உண்டுங்க. அவங்களுக்கு பிரியமான பூ அப்படின்னா செவ்வந்தி பூ அப்படின்னு சொல்லப்படுகிற சாமந்தி பூ. நெல்லி மரத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதால் துவாதசி அன்று நெல்லிக்கனியை உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதசி விரதத்தின் பலன் முழுவதும் கிடைக்குங்க. ஆதிசங்கரருக்கு துவாதசி அன்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி பெருஞ்செல்வம் கிடைக்க செய்கிறார். மகாலட்சுமி தாயார் வில்வ மரத்தில் இருப்பதால் அதை மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் வில்வத்தை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாதுங்க. பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். இதனால் கோவில்களில் காலையில் பூஜை செய்த பின் தரிசனம் ஆரம்பமாகுதுங்க. மகாவிஷ்ணுவுக்கு பிடித்த துளசி லக்ஷ்மி தேவியின் அம்சம். வீட்டில் துளசி மாடம் வைத்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்குங்க. வாழை இலை, மாவிலை, எலுமிச்சம்பழம் ஆகியவைகளிலும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாள். அதனால தாங்க சுபகாரியங்களை இவை பயன்படுத்தப்படுதுங்க. தலைமுடியின் முன் வகிட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதால் திருமணமான பெண்கள் முன்வகிட்டில் குங்குமம் இட்டுகிறாங்க. தீபாவளி அன்று அதிகாலை மட்டும் மகாலட்சுமி நல்லெண்ணெயில் வாசம் செய்வதாக ஐதீகங்க. யானையின் முகத்திலும் குதிரையின் முகத்திலும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள். ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டிய வேதாந்த தேசிகர் ஸ்ரீ ஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியை மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள் அப்படின்னு புகழ்ந்து பாடுறாருங்க. ஒரு பக்தனுக்கு பகவானின் அனுகிரகம் வேண்டுமென்றால் புருஷகார பூதையான மகாலட்சுமி முதலில் சரணடைனாங்க. நம்மாழ்வார் கனப்பொழுது கூட பிரியாத மகாவிஷ்ணுவுடன் கூடியிருக்கும் மகாலட்சுமியை சரணடைவதே உயர்ந்தது அப்படின்னு பாடியிருக்கிறாருங்க. திருமழிசை ஆழ்வாருக்கு குழந்தை பருவத்தில் ஞானப்பால் ஊட்டியது மகாலட்சுமி தேவியே. குபேரனிடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ், ஆரோக்கியம், நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே. மகாவிஷ்ணுவுடன் இருக்கும்போது லக்ஷ்மிக்கு 2 கரங்கள், ஆனால் தனியாக சந்நிதியிலோ அல்லது தனி கோவிலிலோ 4 கரங்கள் கொண்டவள். முன்னிரு கரங்கள் அபய வரத அஸ்தங்கள், பின்னிரு கரங்களில் தாமரை மலர் ஏந்தி இருப்பாள். வீரம் உடையவர்கள், சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள், தவம் உடையவர்கள், ஈகை குணம் கொண்டவர்கள், செல்வத்தை நன்கு அனுபவிப்பவர்கள் ஆகியவர்களை நான் அடைகிறேன் அப்படின்னு சொல்றாங்க மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. அதனால சஞ்சலா, சபலா அப்படின்ற பெயர்கள் அவங்களுக்கு உண்டுங்க. இன்னைக்கு வீடியோவில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற இடங்கள் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.